நீங்கள் படைத்திருப்பது சாதாரண சாதனை அல்ல. இந்தியாவிலேயே ஏன் உலக அளவிலேயே மிகவும் கடினமான தேர்வுன்னு யூபிஎஸ்சி தேர்வைத்தான் சொல்லுவாங்க. தேர்வுக்கு தயாராக கூட மன வலிமையும் டிசிப்ளினையும் சோதிச்சு பார்க்கக்கூடிய கடுமையான தேர்வு அந்த தேர்வு. அப்படிப்பட்ட தேர்வை உங்கள சிலர் முதல் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணியிருப்பீங்க. சிலர் பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நிலை இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் இருந்து யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி அடைகிற மாணவர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதை கவனித்து இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அதற்கான பல்வேறு முயற்சிகளை நாம் எடுத்தோம். நான் முதல்வன் ஊக்கத்தொகை, உயர் பயிற்சி, நேர்முக தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய சிறப்பு பயிற்சின்னு பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய அரசு எடுத்தது. நம்ம அரசு எடுத்த முயற்சிகளுக்கு அண்மை காலமாக நல்ல பலன் கிடைத்து கொண்டு வருகிறது. இதற்காக உழைத்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்க தான் சைலண்ட் ஹீரோஸ். இந்த ஆண்டு 60 பேர் நம்ம மாநிலத்திலிருந்து தேர்வாகி இருக்கீங்க. அதில் 56 பேர் நான் முதல் திட்டத்தால் பயனடைந்தவர்கள் என்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. என்னை பொறுத்தவரை இந்த எண்ணிக்கை இன்னும் உயரணும். இங்க வந்திருக்கக்கூடிய உங்களை பார்த்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இன்னும் பல இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு மாவட்டங்களில் கலெக்டரா, பல்வேறு துறைகளில் செயலாளர்களா நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் எளிய மக்களுக்கும் பணியாற்றணும். ஏன் வெளிநாடுகளுக்கும் இந்திய தூதுவர்களாக சென்று நாடுகளுக்கு இடையான நல்லுறவை நீங்க மேம்படுத்தணும். பொதுவாக ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய நாங்க 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலை சந்திக்க நம்பிக்கையை நாங்க பெறணும். ஆனால் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி அடைஞ்சு ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற பொறுப்புகளில் அமரும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவை